Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிஹெச்பியோட ஒரு பேசிக்கான ஒரு கோடை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துடுறேன், இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு பேசிக்காக ஒரு பிஹெச்பி டேகை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இது உள்ளே வந்து எத்தனை லைன் வேணால் என்ன வேணால் போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு பேசிக்கான கோடு பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணாது. ஜஸ்ட் வந்து நம்ம இதில் கொடுக்குற விஷயத்த ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக வெப்சைட்டில் அதை காட்டும். இப்போ நம்ம H1 டேக் யூஸ் பண்ணுறோம், இல்லை பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா காட்டும்ல, அதே தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நார்மலாக ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளாக எக்கோ அப்படின்னு போடணும். ஓகேவா? எக்கோ அப்படின்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறமா நார்மலாக வந்து ஒரு டபுள் கோட்ஸோ இல்லை சிங்கிள் கோட்ஸோ, நீங்கள் வந்து டபுள் கோட்டும் போடலாம், சிங்கிள் கோட்டும் போடலாம். போட்டுட்டு ஹாயோ இல்லை ஏதாவது டெக்ஸ்ட் போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கமா போட்டு க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா எரர் வரும். இப்போ நான் வந்து இதை வந்து ரன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து PHP சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அந்த சர்வரை நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணனால இப்போ நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா PHP சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து PHP சர்வர் சர்வ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களோட PHP இதை வந்து ரன் பண்ணோம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பேசிக்காக HTML இதெல்லாம் என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி நீங்க PHP ஃபைலை வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடா தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து வெறும் கோடு மட்டும் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெறும் கோடு தான் இருக்கு, இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வராது. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து PHP சர்வரை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த PHP சர்வருங்கிறது சர்வ் பண்ணும் ப்ராஜெக்டை. இப்போ நம்ம PHP சர்வரை யூஸ் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே லிங்க் கூட பாருங்க, index.html அப்படின்னு இல்லாமல் index.php அப்படின்னு தான் இருக்கு. இப்போ ஹாய் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு, வேற எந்த கோடுமே இல்லை. ஓகேவா? இதுல இன்னும் என்ன அப்படின்னா நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா பேஜ் சோர்ஸ் இருக்குல்ல, பேஜ் சோர்ஸ் போய் பார்த்தேனாலும் ஹாயின்னு தான் இருக்கும். நான் இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாலும் ஹாயின்னு தான் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும், தவிர வேற எதுவுமே இல்லை. ஸோ இந்த PHPயோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா PHP கோட் வந்து யூசர் வந்து பார்க்கவே முடியாது. அவங்க என்ன வேணா பண்ணலாம், இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், பேஜ் சோர்ஸ் போய் பார்க்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் அந்த கோடை வந்து அவங்களால பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ PHPல இதான் ஒரு பேசிக்கான கோடு. எக்கோ அப்படின்னு நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரு விஷயத்த போடலாம். நீங்க வந்து டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி தான் போடணும். டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க போட்டாதான் இது வந்து கரெக்டா ஒர்க் ஆகும். ஓகேவா? அண்ட் வந்து டபுள் கோட்ஸ் எப்போ போடணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு வேர்டோ இல்ல ஒரு லெட்டரோ நீங்க பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். இதே நீங்க ஒரு நம்பர் மட்டும் ஜஸ்ட் நம்பரை மட்டும் நீங்க எக்கோ பண்றீங்க அப்படின்னா நீங்க டபுள் கோட்ஸ் எல்லாம் போட வேணாம், அப்படியே போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்கோ 5 பண்ணா ரீஃப்ரெஷ் பண்ணா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே நீங்க டபுள் கோட்ஸ் போட்டாலும் 5 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். பட் ஏன் நம்ம வந்து நம்பருக்கு மட்டும் டபுள் கோட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் போகும்போது நமக்கு புரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு அதை பத்திலாம் நம்ம விட்டுடலாம். இப்போதைக்கு நான் ஹாய் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், ஹாய் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. நீங்க வந்து எத்தனை லைன் எல்லாம் போடலாம். ஹாய் அஸ்வின் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். கரெக்டா ஒர்க் ஆகுதா? அண்ட் இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த கோட்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த கமா, இப்போ நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இதை எடுத்துட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு வந்து இப்போ கரெக்டா ஒர்க் ஆகுது. பட் இதுக்கு கீழே போயிட்டு நான் இன்னொரு கோடு போடுறேன், இன்னொரு கோடு எக்கோ ஹாய் அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்டு இப்போ நான் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்கே போயிட்டு எனக்கு வந்து எரர் வருது. ஓகேவா? ஸோ PHPயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு லைனை முடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கமாண்டை முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க இந்த சிம்பிளை போட்டே ஆகணும். அப்படி நீங்க போடலை அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கே. இந்த மாதிரி வந்து ஒரு கமா போடாம விட்டுருவாங்க. அவங்க அது போடாதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க PHP கோடு ஃபுல்லா நிறைய எரர் காட்டும். அவங்க என்னன்னே தெரியாம உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏன் இந்த எரர் காட்டுது, நான் கரெக்டா தானே பண்ணிருக்கேன் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க பேசிக்கா பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இப்ப நீங்க ஒரு லைனோ இல்ல ஒரு கோடோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு கோட்ஸ் போடணும். ஓகேவா?
ஒரு கம்மா போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. இப்போ இங்கே ஸ்பேஸ் வராதது இதை பற்றிலாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ இது இந்த கம்மா போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த கோடை காப்பி பண்ணி நீங்கள் இங்கே கூட போடலாம், ஒரே லைனில் கூட போடலாம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுற பாருங்க ஒர்க் ஆகுது. என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கமாண்ட் இருக்கு இல்லையா, இப்போ எக்கோ ஹாய் அஸ்வின் அப்படின்னு இது ஒரு கமாண்டு. இந்த ஒரு கமாண்டை நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு கம்மா போட்டே ஆகணும். அப்படி நீங்கள் போடல அப்படின்னா எழுத வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ஓகே, ஸோ இப்போ இந்த பேசிக்கான கமாண்ட் வந்து பிஹெச்பியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதே வீடியோலே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்லி பெருசாக்காம இதே வீடியோலே இதை நம்ம வந்து HTML எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக்காக எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு HTML டேக் இருக்கும் கரெக்டா. இந்த மாதிரி வந்து ஒரு HTML ஒரு விஷயம் இருக்கும், பேசிக்கான HTML விஷயம். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு H1 டேக் போட்டிருப்போம் வச்சுப்போம், ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு டேக் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வருது கரெக்டா. இப்போ பிஹெச்பி அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் வந்து HTML கோடுகளை வந்து பிஹெச்பி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளாக இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அழிச்சிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இப்போ என்ன போட்டாலும் ஒர்க் ஆகும் கரெக்டாக, ஹலோன்னு போட்டாலும் அதே தான் வரப்போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது உள்ளே போயிட்டு ஒரு பிஹெச்பி டேகை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து எக்கோ அப்படின்னு போட்டுட்டு ஹாய் அப்படின்னு நான் போடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு வருது. இப்போ நான் வந்து பேஜ் சோர்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு H1ல ஹாய் அப்படின்னு தான் இருக்கு. பட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிஹெச்பி கோடால ஒர்க் ஆகுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா சர்வர் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும் .php அப்படின்னு சேவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு PHP ஃபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வரும் மேலே இருக்கிறது HTML கோடு கரெக்டா. ஸோ இந்த HTML கோடெல்லாம் என்னென்ன கோடு இருக்கோ அதை அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். கீழே வந்துகிட்டே இருக்கும்போது இங்க வந்து இந்த PHP ஓப்பனிங் டேகை பார்க்கும். ஓகேவா? ஸோ இந்த PHP டேக் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால இதுக்கப்புறம் வர எல்லா கோடு வந்து PHP கோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டு PHP கோடை அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ இந்த PHP கோடு என்ன பண்ணும், எக்கோ ஹாய் அப்படின்னு என்ன பண்ணும், ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ல வந்து பிரிண்ட் பண்ணும் கரெக்டா. ஸோ ஹாய் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். டக்குன்னு வந்து PHP கோட நம்ம முடிச்ச அப்புறம் மறுபடியும் வந்து H1 அப்படின்னு வந்துருது. H1 அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே வருது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் அப்படின்னு இங்கே வருது, அதுக்கப்புறம் நார்மலாக எல்லாமே வந்துருது. ஸோ டாப்லேருந்து HTML கோடு வருது, இந்த PHP கோடு வந்து ஹாய் அப்படிங்கிறது மட்டும் பிரிண்ட் பண்ணிடுது. டக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துடுது. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பிஹெச்பி கோடை வந்து ஈஸியா வந்து HTML யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஈஸியா இருக்கிறதுனால யார் வேணா வந்து HTML அண்ட் PHP மிக்ஸ் பண்ணி நிறைய வெப்சைட்ஸை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இங்கே ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் சேவ் பண்ணேன், இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு பேசிக்கான பட்டனு. இப்போ இந்த பட்டன்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு PHP டேகை யூஸ் பண்ணிட்டு சேவ் இல்லை சப்மிட் அப்படின்னு பண்ணுவாங்க. சாரி, எக்கோ போட்டு நான் சேவ் பண்ணுவோம், இல்லைனா ஒர்க் ஆகாது. அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பட்டன்ல வந்து சப்மிட் அப்படின்னு வரும். நான் PHP கோடில் பார்த்தேன் அப்படின்னா சப்மிட்னு இருக்கும். ஏன் அப்படின்னா மேலேருந்து ரெண்டர் பண்ணணும் HTML கோடு, இது வரைக்கும் ரெண்டர் பண்ணணும் HTML கோடு. இங்கே வந்து நம்ம PHP கோடு என்டர் பண்ணியிருப்போம். ஸோ PHP என்ன இருக்கும், எக்கோ சப்மிட்னு இருக்கும். ஸோ சப்மிட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அந்த PHP கோடு முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் வந்து பட்டன் அப்படிங்கிறத இது பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பேசிக்காக வந்து நீங்கள் வந்து PHP கோடை எப்படி வந்து வெப்சைட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த எக்கோங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை வந்து எப்படி இந்த ஓப்பனிங் டேக் இந்த க்ளோசிங் டேக்கை வச்சு நம்ம சிம்பிளா வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ இதே வந்து பாத்துக்கோங்களேன், இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் இந்த example.php இருக்குல்ல, இதுல போயிட்டு நான் இதை சேவ் பண்றேன். ஓகேவா? இது வந்து HTML இருக்கு. இப்போ இங்க போயிட்டு நான் வந்து example.html அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எதுவுமே வரல. நான் வந்து வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து போய் பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கு, அப்படியே வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து .html அப்படின்னு ஒரு ஃபைலை சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து PHP டேக் யூஸ் பண்ணவே முடியாது. பட் நீங்கள் வந்து .phpன்னு சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து PHP டேக்கும் யூஸ் பண்ணலாம், HTML டேக்கும் யூஸ் பண்ணலாம், ஈவன் நீங்கள் JavaScript, CSS, ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு எதை வேணால் யூஸ் பண்ண முடியும், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆஃப் PHP. இப்போ நம்ம அடுத்த வீடியோலேருந்து PHPயில் இருக்கிற கொஞ்சமான பேசிக்கான விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணலாம்.